Hi friends, இந்த வீடியோல tomato soup எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட நெய் இல்லாட்டி பட்டர் ரெண்டுல எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பீஸ் பட்டை, ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகு இதை வதக்கிக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை இடித்து சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு 1 டீஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அஞ்சு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 3 to 4 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். வெந்துருச்சு. இது கூட கொத்தமல்லி தண்டோடு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லை 2 சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 700 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் ஒரு 3-3.5 கப் வரும். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி வந்து ஒரு 700 ml இருந்து ஒரு 500 ml வரை அப்படி குறைஞ்சிருக்கணும். அப்போ தான் சூப் கன்சிஸ்டன்சி வரும். இப்போ வாட்டர் வந்து இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ இது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கிறவங்க சுகர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்ட்ரெயினரில் வச்சு வடித்து எடுத்துக்கலாம். வடிக்கிறப்போ இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி வடிச்சுக்கோங்க. இப்போது சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.